சரணமையப்பா. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்கிய உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் 26/12/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரியராக ஆலயங்களில் சென்று இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வட திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்ற சிறப்பான வழிபாடு. விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள் கண் விழித்திருந்து இந்த சொர்க்கவாயில் திறக்கின்ற வரையிலே அடியவர்களெல்லாம் இறைவனை தரிசிப்பதற்காக அங்கு கூடியிருந்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற ஏகாதசியிலே இந்த மார்கழி மாதத்து ஏகாதசி சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்ற சிறப்போடு கூடியதாகிய நாளில் நாமும் விஷ்ணு ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் 44வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி வருகின்ற புதன்கிழமை வரையிலே ஜனவரி 1ஆம் தேதி வரையிலே 9 நாட்களுக்கு சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக அக்னி குண்டத்திலே ஆனந்தமான ஜோதி ஸ்வரூபமாக வழிபாடு செய்கின்ற வகையிலும் ஆகுதிகள் செய்யப்பட்டு பல்வேறு வகையான சமைத்து வகைகள், வேர் வகைகள், பட்ட வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், வஸ்திரங்கள் என்று இன்னொரு திரவியங்களோடு இந்த ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் சகல அடியார்களும் உங்கள் குடும்ப பெயர், உங்கள் பெயர் நட்சத்திரத்தை கூறி அந்த பூர்ணாவதி தட்டெடுத்து அந்த சுவாமி அங்கே மலையாள பூஜையோடு வலம் பெறுகின்ற பொழுது நீங்களும் அந்த தட்டுகள் ஏந்தி வந்து குண்டத்திலே அக்னி குண்டத்திலே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற சிறப்போடு கூடியது. இது இந்த வருடத்திலே 9 நாட்களுக்கு மட்டும் நடைபெறுகின்ற ஜோதிஸ்வரூபமாக ஐயப்பனை அக்னி குண்டத்திலே பார்க்கின்ற ஒரு சிறப்பு. இந்த யாக பூஜை வழிபாடுகளில் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து தரிசித்து பூர்ணாவதி தட்டுகள் எடுத்து யாகுண்டத்திலே ஆகுதிகள் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று அன்னதான பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கிறிஸ்து பிறப்பின் காலமாக கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு பின்பு வருகின்ற இந்த வாரம் பூராக கிறிஸ்மஸ் வாரம் என்று நாங்கள் அழைத்து அந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை சிறப்பை நினைந்து கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே திரு அவை மறைசாட்சியரான ஸ்தேவானுடைய விழாவை குறித்து வைத்திருக்கின்றது. ஒரு பிறப்பில் இன்னும் ஒருவருடைய தியாக இறப்பை கொண்டாடுவது ஒரு முரண்பாடாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். புனித ஸ்தேவான் என்பவர் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற ஒரு தியாக சிந்தை கொண்டவர். அதனால் அவரை மறைசாட்சியாக, முதலாவது மறைசாட்சியராக திரு அவை அவரை நினைந்து கொண்டாடுகின்றது. கிறிஸ்து எப்படி இறந்தாரோ அதே விதமாக தன்னுடைய உயிரை பறிக்கின்ற அந்த கொடூரமான மக்களை ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி அவர்கள் இவரை கல்லால் எறிந்து கொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆவியை கடவுளுடைய தந்தையாகிய கடவுளுடைய கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்று கிறிஸ்துவுடைய சாவை தன்னுடைய சாவிலே நிறைவாக்கி கொண்ட இந்த மறைசாட்சியர் அவருடைய விழாவிலே நாங்கள் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள இந்த விழா எங்களை அழைக்கின்றது. கிறிஸ்தவம் என்று சொன்னால் இறைவனிலே நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை எல்லா சூழல்களிலும் கைவிட்டு விடாமல், புறக்கணிக்காமல் அதை நிலைநிறுத்தி இறைவனுடைய அன்புக்கு நிறைவான பதிலாக கொடுக்கின்ற தியாக அன்பு, சாட்சி அன்பு. இந்த அன்பை அவர்கள் நிலைநிறுத்துகின்ற பொழுது அதுதான் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆகும். அதாவது எந்த துன்பமும் துயரமும் தடைகளும் வந்தாலும் நாங்கள் கொண்ட அந்த இறை நம்பிக்கை என்கின்ற ஆழமான அந்த இலட்சியத்திலே நிலைத்து நின்று அன்புக்கு பிரமாணிக்கமான அன்பை கொடுக்கின்ற ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு ஆகும். எனவே கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகிழ்வில் இந்த மகிழ்ச்சியினுடைய எதிரொலியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்கின்ற தியாகங்களை எல்லாம் அந்த இறைவனிலே நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அன்பின் நிமித்தம் அந்த தியாகங்களை செய்கின்றோம். அதுதான் ஒரு மறை சாட்சியருடைய மரணம் மட்டுமல்ல, வாழ்வு ஆகும். நாங்கள் இந்த நாட்களிலே எங்களை கொல்லுவதற்காக அல்லது இந்த மறையை நாங்கள் அனுசரிக்கின்றோம் என்பதனாலே எங்களை துன்புறுத்துவதற்காக இந்த நாட்டிலே எங்களுக்கு அப்படிப்பட்ட துன்ப துயரம் இடம்பெறுவதில்லை. பல நாடுகளிலே இன்னும் கிறிஸ்துவுக்காக மரிக்கின்ற, கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக உயிரை கொடுக்கின்ற மறை சாட்சியர்கள் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்படுகின்றார்கள், மரிக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அன்புக்காக, இறை அன்புக்காக, கடவுளுக்காக, அவரிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்காக எங்களுடைய வாழ்வில் தியாகங்களை செய்வதனூடாக நாங்கள் ஒரு மறை சாட்சிய வாழ்வை எங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்கின்றோம். அத்தகைய சாட்சியம் பகர்கின்ற கிறிஸ்தவ வாழ்வு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அது மலர வேண்டுமென்று வாழ்த்தி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய
பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும்
துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.